ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் மில்கி வெனிலா கேக் வந்து ஒரு க்ரே கலர் தீமில் கேட்டிருந்தாங்க. இது வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது, க்ரே கலர் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நான் இதில் கொஞ்சம் டிப்ஸுமே சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இங்கே வந்து என்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் பிடிச்சிருந்து போய் டேரெக்டாகவே இதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க எனக்கு மெசேஜ் பண்ண போக பார்த்திங்கன்னா தான் இவங்க வந்து நான் ரீசெண்டாக பிஎட் பண்ணேன். அப்போ வந்து அம்மா ஒர்க் பண்ண ஸ்கூலில் பார்த்திங்கன்னா, அதாவது இவங்களோட அம்மா ஒர்க் பண்ண ஸ்கூலில் தான் நான் வந்து ட்ரைனிங் போயிருந்தேன். அப்புறம் மெசேஜ் பண்ண தான் தெரிஞ்சிச்சு இவங்க வந்து அந்த மிஸ்ஸோட டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு கேக் ஆர்டர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக என்கிட்ட கொடுத்துருந்தாங்க ஆர்டரு. இதில் வந்து க்ரே கலர் தீம் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு இமேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரியே பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸுமே எனக்கு வந்து பண்ணிட்டாங்க. ரிவ்யூவுமே வந்து அம்மாவுக்குமே கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டால் கேக் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி டால் அவங்களுக்கு கேக் வேணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸி தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1.5 kgல கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1.5 kgக்கான பேட்டர் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு, இது வந்து 2 7-inch டின்னுங்க. இந்த 2 7-inch டின்னில் பாதியாக வந்து பேட்டர் நான் பிரித்து எடுத்து இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து டால் கேக் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இப்போ 1 kgல கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 6-inch டின் யூஸ் பண்ணுங்கள். 1 kgக்கான பேட்டர் வந்து 2ஆக பிரித்து 6-inch டின்னில் 2 டின் யூஸ் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 kg கேட்டிருந்தாங்க, இல்லை 1.5 கேட்டிருந்தாங்கன்னா 7-inch டின் யூஸ் பண்ணுங்கள். அது கூடவே கொஞ்சம் கப் கேக்ஸும் கேட்டிருந்தாங்க. அதுவும் சேம் க்ரே கலர் தீமில் கேட்டிருந்தாங்க. அதுவுமே பண்ணியிருக்கேன். அதுவுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4 லேயர் கிட்ட, ஒரு 5 லேயர் கிட்ட கட் பண்ண முடிஞ்சிச்சு. இது வந்து இவ்வளோ ஹைட் இருந்துச்சு. இதில் இப்போ நம்ம க்ரீம் போட்டோம் அப்படின்னா இன்னுமே நம்மளுக்கு கொஞ்சம் டாலாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மில்கி வெனிலா ஃப்ளேவரில் கேட்டிருந்தாங்கங்க. நம்ம வந்து இப்போ சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா மில்க் மைட் ஆட் பண்ணிக்கலாம். மில்கி வெனிலா கேக் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளேவரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மில்க் மைட் மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் மைட்லேயே மேலே நட்ஸ் கொஞ்சம் வறுத்து வச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மில்கி நட்ஸ் கேக்குங்க. அந்த மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட மெனுவில். வெறும் மில்க் மைட் மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மில்கி வெனிலா கேக் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மெனுவில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் இதெல்லாம் கூட சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது தெரியாமல் சில பேர் பிகினர்லாம் இருப்பீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்காக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டால் கேக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா பேட்டர் வந்து நீங்கள் 2ஆக பிரித்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி டாலாக வந்து கேக் பண்ணலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 kg போர்டு வச்சுருக்கேன். 1.5 kgல வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ உங்கள்கிட்ட க்ரே கலர் வந்து இதுக்காக நீங்கள் க்ரே கலர் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து பிளாக் கலரே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 ட்ராப் இல்லை 1 ட்ராப் ஆட் பண்ணிங்கனாவே போதுங்க. பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரும் பிளாக் கலரும் நம்மளுக்கு அவ்வளோவா வந்து கிடைக்காது. ஸோ நம்ம கம்மியாக வந்து பிளாக் கலர் ஆட் பண்ணோம் அப்படின்னா க்ரே கலர் கிடச்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாருங்கள் இப்போ மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். மில்க் மேடு ஆட் பண்ணாமலே நான் வந்து செகண்ட் லேயரை எடுத்து வச்சுட்டேன். மறந்துட்டு எடுத்து வைக்கிறேன். அந்த தப்பு பண்ணாதீங்க. எப்போவுமே நீங்கள் கேக் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த மாதிரி எதாவது நினச்சிட்டே பண்ணுவோம். ஸோ வந்து உள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுவோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நான் மறந்தாலுமே ஒரு லேயரும் நான் எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஏதாவது வைக்கணுமா அப்படின்னு சொல்கிற அந்த இது வந்து எனக்கு வரும். அப்போ கண்டிப்பாக ஐயோ ஆமாம் அப்படின்ட்டு உடனே நான் பக்கத்தில் தான் ஃபில்லிங்ஸ் எடுத்து வந்து வச்சுருப்பேங்க. சம்டைம்ஸ் எடுக்காமலே மறந்துட்டு கூட வந்துடுவேன் கிச்சனில் இருந்துட்டு. ஸோ வந்து கரெக்டாக அந்த லேயரை வைக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஞாபகம் வந்துடுங்க. உள்ள ஃபில்லிங்ஸ் எதாவது வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எனக்கு நினப்பு வரும். ஸோ அப்போ மறக்காமல் வச்சுடுவேன். ஸோ இந்த மாதிரி மறந்துடாதீங்க. அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கேக் வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் சிரப்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து இந்த அளவுக்கு டாலாக வந்து கிடச்சிருக்கு. இன்னும் ஒரு லேயர் வந்து வைக்க வேண்டியிருக்கு. அவ்வளோதாங்க. ஃபைனலாக வந்து நான் இப்போ வந்து க்ரீம் கொடுத்து நான் ஃபைனலாக வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து க்ரே கலர் ஆட் பண்ணோம். நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் க்ரீமில் அதாவது பிளாக் கலர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரே கலரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்டு, ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீன் அதுவுமே ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு க்ரே கலர் கிடைக்குங்க. நான் வந்து இதில் ஜஸ்ட்டு லைட்டாக தான் வந்து இப்போ க்ரே கலர் எனக்கு கொடுக்கணும். அதனால் நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு
தின்னாக அங்கங்கே லைன் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து அந்த நீங்கள் வந்து டர்ன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே வந்து க்ரே கலரில் கிடைக்குங்க. அதாவது எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, க்ரே கலர் வந்து ஃபுல்லாக வேணாம், க்ரேவும் ஒயிட்டும் அங்கங்கே பேட்ச் பேட்சாக இருக்க மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே நானும் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ல் மாதிரி மணி மாதிரிலாம் வச்சுக்கிறீங்களா, அந்த மாதிரி பீட்ஸ்லாம் வச்சும் கேட்டாங்க. அதாவது சுகர் பால் வச்சும் கேட்டிருந்தாங்க. அந்த இமேஜில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே வந்து நானுமே வந்து சுகர் பால்ஸ்லாம் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஒயிட் வச்சா தான் இதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் நான் வச்சுக்கிட்டேன். ஒயிட் தான் அதுலேயும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேக் வந்து ஐசிங் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிளாத் வச்சு நம்ம வந்து துடைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு பதில், அதாவது அது எப்படியும் நம்ம வந்து கேக்கில் லைட்டாக கேக் ஒட்டி நம்மளால் நல்லா வைப் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க. இந்த வாட்டர் கலர்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ப்ரஷ் இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கேக்குக்குன்னே தனியாக வச்சுக்கோங்க. வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா கூட எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுக்குலாம் தெரியாமல் நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேக்கு மட்டுமே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஃபாட்லைன் கேக்லாம் பார்த்திங்கன்னா கோல்டுலாம் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அதாவது கோல்டு டஸ்ட்லாம் வந்து கொடுப்போம்ல, அந்த மாதிரி இருக்க யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ப்ரெஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக நம்ம கேக்குனே வச்சுருப்போம். அதனால் இந்த மாதிரி சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு நீங்கள் வைப் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே நீட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல கேக்லேயும் போக் பண்ணாமல் நல்லாவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் நல்லாவே ஃபைனாக நான் வந்து அங்கே வைப் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாக க்ரே இல்லாமல் அங்கங்கே ஒயிட்டும் தெரியணும், க்ரேவும் இருக்கணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேலேயும் இதே மாதிரி தான் சேம் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் இதே மாதிரியே மேலேயும் வந்து டாப்பில் கொடுத்து எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மேலேயும் பார்த்திங்கன்னா ஒயிட் பேர்ல் வச்சுருப்பேன், கீழேயும் குட்டியாகவும் வச்சுருப்பேங்க. அப்புறம் மீடியம், அதுக்கப்புறம் பிக் சைஸ் எல்லாமே கலந்து நான் வந்து சுகர் பால்ஸ் வந்து கீழே பேர்ல் வந்து வச்சுருப்பேன். அது பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். காமிக்கிறேன் உங்கள்கிட்டையும். இது தாங்க நான் சொன்னேன் அந்த பேர்லு. இது வந்து சுகர் பால்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதிலே நான் பிக் சைஸும் வச்சுருக்கேன், ஸ்மால் சைஸும் வச்சுருக்கேன், இந்த மாதிரி மீடியம் சைஸும் வச்சுருக்கேன். பாருங்கள் அங்கங்கே வந்து நான் இந்த மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சுட்டு இடையிலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதாவது ஸ்மால் சைஸ் பீட்ஸும் நான் வந்து அங்கங்கே வச்சுக்கிறேன். இது இந்த மாதிரி க்ரே கலரில் இந்த மாதிரி நம்ம ஒயிட் கலர் வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாவே நம்மளுக்கு லுக்காக இருக்குங்க, நீட்டாக இருக்கும். ரொம்பவே எலகண்ட்டான டிசைனாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக இதை வந்து கேட்டிருந்தாங்க. கூடவே கப் கேக்ஸும் வந்து ஒரு 10 கப் கேக்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கப் கேக்ஸ் வந்து 35 ருபீஸ் கொடுக்குறேங்க. ஆனால் அவங்க வந்து கேட்டதுனால நான் பார்த்திங்கன்னா ஒரு கப் கேக் வந்து 30 ருபீஸ் நான் வந்து கொடுத்தேன். கப் கேக்ஸுமே 10 கேட்டிருந்தாங்க, நான் வந்து 12 பண்ணி கொடுத்துருந்தேங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸும் நிறையா வருங்க. அவங்க 10 கேட்டாங்க, நம்ம 12 கொடுக்குறது. அதுக்கப்புறம் சரி 35ங்களாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் 30 ருபீஸ்க்கு கொடுத்தேன். கப் கேக்ஸ் வந்து அது வந்து ஃப்ராஸ்ட் பண்ணுற வீடியோ நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேக்கன் சர்வ் கப் தாங்க நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது மோல்ட் பார்த்திங்கன்னா கப் கேக்ஸ்க்கு நான் அதை தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுவுமே நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நான் வந்து கப் கேக்ஸ் வந்து தனியாகவே வந்து 12 கேவிட்டி பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் தாங்க நான் வந்து பேக் பண்ணி கொடுத்தேன் கப் கேக்ஸுமே. இதில் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு மேலே ஒரு டாப்பரும் வச்சு கொடுத்தேன். நெக்ஸ்ட் இதில் நான் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த சுகர் பால்ஸ் வந்து கொத்தாக இந்த மாதிரி நல்லா அதாவது கொஞ்சம் பஞ்சாக எடுத்து வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்களா. அது வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா லைட்டாக கையில் வந்து வாட்டர் வந்து தொட்டுக்கோங்க, தண்ணி இல்லை அப்படின்னா க்ரீம் கூட லைட்டாக கையில் வந்து அப்படியே இப்படி டச் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் வந்து சுகர் பால்ஸை டச் பண்ணிங்கன்னா கொத்தாக நல்லா கையில் ஒட்டிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இந்த மாதிரி கேக்கில் வந்து வைக்கிறதுக்கு நல்லாவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பாருங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வச்சுட்டு இருக்கிறது கஷ்டம். இந்த மாதிரி நீட்டாகவும் இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இந்த டிசைன் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி அங்கங்கே கும்பலாக இந்த மாதிரி பஞ்சாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கையில் தண்ணியில் க்ரீம் தொட்டு வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள், ஃபைனலாக வந்து பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாகவும் இருந்துச்சுங்க இந்த கேக் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் அவங்க ஈவினிங் வந்தாங்க, கொடுத்து விட்டுட்டேங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு இது ஜிபேயில் வந்து அமௌண்ட்டுமே அவங்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரிவ்யூமே சொல்லியிருந்தாங்க, மெசேஜ் பண்ணியிருந்தாங்கங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கப் கேக்ஸும் அதுக்கப்புறம் அவங்க சென்ட் பண்ணி இந்த ரிவ்யூமே காட்டுறேன். அவ்வளோதாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபைனலாக மேலே வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பரும் வச்சுருந்தேங்க. இது வந்து டால் கேக் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தேன். உங்கள்கிட்ட யாராவது இந்த மாதிரி டால் கேக் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பேட்டர் வந்து 2 இதில் பிரித்து வச்சு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டால் கேக் வந்து கிடைக்கும். இதில் 1 kg நம்ம பண்ணிக்கலாம், 2 kgமே பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து பண்ணி கொடுத்துக்கலாம். எந்த இதுவுமே இது பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக எதுவும் வாங்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே பண்ணி கொடுத்துக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா பாய், தேங்க்யூ.